அங்காளம்மா தாயாரையா ஆம்படியானோ அங்காளம்மா தாயாரையா ஆம்படியா சாவணும் காலுபடி நெல்லி காலுபடி நெல்லி குத்தி காளியம்மா காளியம்மா தாயாரையா கல்லாமடியா வாழணும் காளியம்மா தாயாரையா கள்ளபுரச வாழணும் ஆத்தா தாயா நல்லா இருக்கிற அம்மா இந்த ஊர் மாதிரி ஆத்தா தாயே நல்லா ஆமா யாரம்மா நீ யாரு நான் யாரு சொந்தமா பந்தமா தெரிஞ்சவனா அறிஞ்சவனா அத்தை மாவனா மாமா மாவனா என்ன அடிக்க வேண்டிய காரணம் என்ன என்னடா பொறுப்பாக தோசுகால இந்த ஊரை கெடுக்க வந்துக்கிறியா இல்ல திருத்த வந்துக்கிறியா என்ன பண்ணிட்டா எங்க தமிழ்நாட்டில் வழக்கம் ஆமா ஒரு பெண்ணாக இந்த புயல் பிறந்தா ஒரு பொண்ணா பூமியில பிறந்துட்டா இதே ஊர்ல முறவாளி கொடுப்பாங்க முறவாப்பழம் எல்லாம் கட்டி கொடுப்பாங்க ஆமா எல்லா பக்கத்துல கொடுப்பாங்க பக்கத்துல கட்டி கொடுப்பாங்க அந்த பெண் அந்த வீட்டுக்கு சென்று மாமியார் கொடுமை இருக்கலாம் மாமியார் கொடுமை இருக்கு மாமனார் கொடுமை இருக்கலாம் மாமனார் கொடுமை இருக்கு ஓரத்து கொடுமை இருக்கலாம் ஓரத்து கொடுமை இருக்கு மூத்தார் கொடுமை இருக்கலாம் மூத்தார் கொடுமை இருக்கு கோயிலார் கொடுமை இருக்கலாம் கோயிலார் கொடுமை இருக்கு அதான் பெரு கொடுமை கொஞ்சம் ஏமாந்தா அண்ணன் பொண்டாட்டி போட்டு கோயில் போடுவான் அப்படி விடுவான் பின்ன ஏமாந்தா ஆமா அந்த பெண் அந்த வீட்டுக்கு சென்று அப்பா விநாயக பெருமானே விநாயக பெருமானே முருக பெருமானே முருக பெருமானே ஐயா மாரியாத்தா தாயே மாரியாத்தா தாயே மாரியாத்தா தாயே ஐயனார் அப்பா இந்த ஊர்ல எத்தனை தெய்வம் இருக்குதோ சாமி இருக்கோ ஐயா சாமி பொங்கல் வைக்கிறேன் பொங்கல் வைக்கிறேன் எல்லாரும் செத்துடணும் எல்லாரும் செத்து போயிடணும் மாமியா மாமனாரு ஒத்தா ஓரத்து மூத்தாரு கோயிலாரு நாத்தனா எல்லாரும் செத்துடணும் எல்லாம் செத்துடணும் நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வேண்டலாம் அது ஒரு நாயன் ஆமா பொறுப்பாங்க ஏ கம்மியாடியோ ஏ தோசை நாதாரு சொல்றேன் 5 மணி நெல்லு குத்தி அங்க நம்ம தாயாரே ஏன் ஆம்பளையா சாவம் சொல்றியே அவன் தான் சாவம் அவன் சேர்த்தாதான் காத்து ஓட்டமா கடக்கலாம் காத்து ஓட்டமா கடக்கல கருத்துல எந்த வகையில நாயல் கேட்டு கேள்வி எந்த வகையில அப்படி ஆம்பளை செத்துட்டா பூ அதான் சொல்றேன் அப்படி ஆம்பளை செத்துட்டா இந்த பூ நடக்காது இந்த பூ தள்ளி வச்சுக்கிறேன் ஆமா இதான் ஆமா அதுவும் தேவையில்லை 45 ரூபாய் அது ஒரு முழம் அதை வாங்கி தலையில வச்சாங்கன்னா தேவையில்லை பையா பூ தேவையா வேணாண்டா அது வச்சு குங்குமம் போட்டு அந்த பொட்டு நடக்காது அதுவும் தேவையில்லை ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குங்குமாவது எனக்கு மட்டும் மகளை வச்சா மைதானம் மட்டும் ஆகாது வரைக்கும் அதே நேத்து ஆயிடுச்சு இன்னைக்கு எதிர் வீட்டுக்காரிட்டு வாங்கி வச்சுன்னு வரணும் டவுனு பக்கம் போனா வாங்கி தரண்டி போடுறீ கொஞ்சம் கடை வாங்கணும் இனி ஒரு ஆள் தாண்டி கையில் பாருமாறு வழியில அந்த வழியில் நடக்காது அதுவும் தேவையில்லாத நெருங்கி போட்டேன் கால பராமரி கால் வெட்டி அது நடக்காது அதுவும் தேவையில்லை தம்பி இந்த விரல்ல மோதிரம் போட்டு நடந்தா என்னமோ கால்ல விலங்கு மாட்டி வச்சுக்கிற அப்படி தெரிஞ்சுக்கிறா தம்பி அது வேணாம் இங்களா ஆம்படியா சாத்து கட்டுற தாலி காயத்துல அந்த தாலி நடக்காது ஆம்பளை செத்துட்டான் தம்பி இவ்வளவு பொருளை பத்தி சொன்ன எனக்கு ஆத்திரம் வந்ததா பார்த்தியா இல்ல இந்த தாலி பத்தி சொன்ன பாரு எனக்கு ஆத்திரம் தாங்கல்றா ஏன்னு கேளு இந்த ஆம்பளைங்க டவுன் பக்கம் போறாங்க ஆமா
5 ரூபாய் ஒரு 6 ரூபாய் ஒரு மஞ்சா கவுரு அத வாங்கிட்டு வராங்க. எங்க கைத்துல பிடிச்சு கட்டுறாங்க. ஆமா, இருக்கு பிடிச்சு கட்டி போடுறான். அந்த கன்றாழ கவுத்தா நாங்க எம்மா நாளைக்கு செவுந்துன்னு கலக்கிறது. நீங்க சொல்லுப்பாங்க. அது ஒரு 3 டன் வெயிட் ஆச்சு. பின்ன எம்மா நாளைக்கு செவுந்து கிடப்பேன். அது வேணாம். சரி, தேவையில்லை. இதெல்லாம் விடு. லாஸ்டா ஒண்ணு சொன்னீங்க. காலு பட்டு நெல்லி குத்தி காளியம்மன் தாயாலே யாரு வாயணும்? என்ன காட்டுக்காரா பாரு. காலு பண்ணது காளியம்மா தாயாரே. ஆமா, யாரு வாயணும்? அவருதான். எவரு? அவரு பேரை சொல்ல. அவருக்கு பேரு அவரா? ஆமா, அவர் பேரை சொல்லக்கூடாது. என்ன நல்ல என்ன அவர் நல்லா இருக்காரா? விதவிதமா புடவை எடுத்து கட்டலாம், விதவிதமா ஜாக்கெட்டு போடலாம். நான் கேட்டது நினைச்சு நகை எடுத்து என் காதல மாட்டுவாரு. போறம்போக்கு. ஆமா, அதனாலதான் அவர் நல்லா இருக்கிறேன். போட்டு நல்லா தானே இருந்தா? யாரு நீ இந்த மாதிரி கட்டு போய்கிறியா? யாரு கூட குடிமை கட்டி போயிருந்தேன்? அது என்ன கேட்கறது? என்ன நல்லாதான் இருந்தேன். கொஞ்ச நாள் நல்லா பார்த்தா அப்படி குடிஞ்சுக்கிட்டே நடந்து போவேன். தெருவுல போன குனிஞ்ச தலையை அப்படி இப்படி நிமிர மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்படிதான் இருந்தேன். நான் வரது கூட அவ கூட கூடலாம். அவளும் ஒரு கூட்டாளியா பிடிச்சேன். அவன் அந்த வேலைக்கு போறோம் ஆட்டுங்குது. அவ கூட நீ கூடலாமா? நான் என்ன யதார்த்தமா நான் போய் அவங்க கூட இந்த மாதிரி கட்டி போறேன். வேலை வச்சுக்கு போறேன். நான் சும்மா கிடக்குறேன். அப்படி போய் வரல அவ கூட. அப்படின்னு அவன் கூட போனேன் பாரு. அவ அந்த வேலைக்கு போறவங்க ஆட்டுங்குது எனக்கு கத்து கொடுத்துட்டான். யார வாழு? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல, அவ கூட கூடலாமா? யார வாழு? யாரு? கேட்டு நீ என்ன பண்ண? ஆளு யாரு கேக்குறியா? உன் பொண்டாட்டி தானே. திருவண்ணாமலைக்கு சித்தால வேலைக்கு போறோம். வேலைக்கு போறோம் ஒரு வாரம். எங்க வீட்டுக்கார வீடு சாப்பிடுவாரு, கோட்டம் சாப்பிடுவாரு அப்படின்னு வாங்கிட்டு வந்ததையும் அது மறந்து கிடக்குறா. Bye.
எம்மா மண்ணு செய்தற்கு வந்தினை காட்டு அந்த மண்ணு செய்தற்கு வந்தினை காட்டு மண்ணு செய்தற்கு வந்தினை காட்டு புகழ் அரங்கு நல்லனை காட்டு பாசவலை விளையாட்டுரம்மா உன்னார் அறையத்து அம்மா ஓசை மணி கேக்குதம்மா பாசம் மறக்குதம்மா வரந்தொரு வெள்ளிக்கிழமையே பாசம் மறக்குதம்மா வரந்தொரு வெள்ளிக்கிழமையே ரசமுத்திலிங்கன் சந்தமிழ் பாட்டு ரசமுத்திலிங்கன் சந்தமிழ் பாட்டு ரசமுத்திலிங்கன் சந்தமிழ் பாட்டு நேரிலே வந்து அடியை போட்டு அவங்களுக்குன்னு சொன்னேன் சொல்லி கட்டால போட்டது போய் வாங்கி தின்ன போய் வாங்கி தின்னாதுரா நான் வீட்டுல போய் ஒரு உண்டு வாங்கி தின்னாதான் எனக்கு வாங்க ஆமா வந்த விருந்தாளி போடணும் நானு வந்து வித்தால் சும்மாவா போவா ஏய் எங்க அம்மாவை தாண்டா பாராடுறேன் எங்க போனாலும் எங்க வந்தாங்களோ இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு அவனே கடல்ல இருந்து கரும்பு தர வரைக்கும் நீ தெரியாத ஆளு கூடாது ஆமா எங்கன்னா போய் சுத்தரவு விட்டாங்க பாரு கத்து கறி ஐயா ஊரா காரி ஊத்துண்டா அவனு பேத்து போட்டுக்கிறான் ஆமா உன் கறி காரி போடுறீ நாதாரு போறம்போக்குனாங்க யார் தோசுகாலு ஐயா அரசாங்க அமைச்சர் வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்கய்யா வணக்கம் 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 வாருங்கம்மா வணக்கம் வாங்கய்யா வணக்கம் 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 சிறந்த ஐயம்மா வாடி 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 அம்மா வாமா வாமா வணக்கம் 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 என்ன சொன்ன வாவ் என்ன சொன்ன அவன யாரு யார என்ன சொன்ன உன் கறி என் கறி ஊரு பூரா தெரியுதான் அண்ணா இரு அண்ணா உனக்குமே இருக்குது உன் கறி அப்படி போலிய திருச்சி போய் போகுது ஏய் பன்னியும் 10 குட்டி போடுது யானையும் ஒரு குட்டி தான் போடுது புரியுதா ஏன்னா இருந்தாலும் 1000 செத்தாலும் 1000 புரியுதா அதே போல கறி இருந்தாலும் கௌரவத்தோட தாண்டி வாங்குறான் அவன் ஊர்ல இருந்திருந்தா ஒரு 10 பிள்ளைக்கு அவன் நாட்டார் வீட்டு பிள்ளைன்னு ஒரு 10 ஊருக்கு தெரிஞ்சிருக்கும் செல்லங்குத்துற புரியுதா இந்த உலகத்துல இந்த நாடகத்துறைக்குன்னு தாளத்தை இன்னைக்கு கையில எடுத்தான உலகத்துல செல்லங்குத்துற ரவின்னு அப்படியே தெரிஞ்சிருமா அவனோட பையனோட தம்பி எப்படிப்பட்ட பையன் தான் லாஸ்ட்ல எப்படிப்பட்ட பையன் நினைக்கிற அப்புறம் தெரியாத பையன் அப்ப ஊருக்கு உதவி பண்றோம்னு சொல்ல ஆமா ஆமா ஒரு ஆபத்துல காப்பாத்துவேன் எல்லா விஷயத்துக்கும் காபந்து பண்ணுவாங்க ஆமா அப்புறம் எல்லாம் ஒரு கிராமத்துல ஒரு நாட்டாரா இருந்தா ஆமா அது ஒரு செம்தாங்கல்லி போல ஆமா ஒரு ரோடு ஓரம் செம்தாங்கல்லி போடுவாங்க ஆமா எல்லாரும் உட்காருவாங்க கண்டிப்பா அந்த கல்லிக்கு பாரம் தெரியாது எப்படி தெரியும் தெரியுமா அது பொது கல்யாணம் ஆமா அட தம்பி நல்ல வேலைக்காரமா என்னடி நல்ல வேலைக்காரனா சொல்லிடு அவளே தானே சொன்னான் மலை வரைக்கும் கடல் வரைக்கும் நான் வேலைக்காரன் ஆமா அப்படின்னா என்ன என் வீட்டுக்கு வேலைக்காரன வரியா எதுக்கு என்ன வேலைக்கு சின்ன வேலை தானே தம்பி என்ன வேலை வரியா வேலை சொன்னதால வரதுக்கு வரியா ஆ. எந்த வேலை இருந்தா சம்பளம் ஆமா உனக்கு தேவை சம்பளம் தான் பேரு கலக்கும் ஒண்ணும் வேலை இல்ல ஆ. காலையில 6 மணிக்கு மேல
நான் ஏரி பக்கம் பேல போவேன். நீ டப்பாவில தண்ணி மொண்ணு வந்து வச்சுக்கின்னு நிக்கிற வேலைதான். வேற வேலை இல்ல. அங்க டப்பாவை தண்ணி வந்து நின்னா நீ கேளக்குள்ள கம்மி இருப்பனா? நீ கம்மி இருக்காத சும்மா இருக்காத. நான் பேலு முடிஞ்சிட்டு பார்த்து தின்னுட்டு கூட வா. அங்கே மாய கிளப்புற போய் சும்மா அந்த நாதத்தை என்ன பேச்சு உண்மைதான். நீ வந்த வேலைக்கு போ. எம்மாடி ஒரு பெண்ணாக பிறந்தான். நாடகத்தை வைத்து கண்டுகளித்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்தையர் அவருடைய பாதத்திற்கும் ஏன் சொல்ற சொன்னா மாரியம்மனுக்கு கூழ்வார்த்தல் செய்து மாரியம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக நமக்காக 2 இரவு கூத்து வைத்துள்ளார். 2 இரவு நாட்கள் கூத்து வைத்திருக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா ஒரு பெண்ணாக பிறந்தா ஒரு சபையில வந்துச்சுன்னா ஒரு சபாடக்கு இருக்க வேண்டும். அதான் கண்டிப்பா தேவை. ஒரு பெண்ணாக இருந்தா 4 வித குணம் இருக்க வேண்டும் ஒரு பொம்பளைக்கு. ஆமா, அச்சம், அடம், நாணம், பயிர்ப்பு, இது 4 வித குணம் இருக்கணும். ஒரு சபையில வந்து சொல்ற அவன் இருந்தாலும் ஒரு ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை நீயா சொல்லியம்மா? எந்த ஜான் தான் நீயா சொல்லு. கிட்ட வந்துருவியா நீ? ஜான் பிள்ளை சொல்லு. நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றான். இப்ப நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஜானு ஒண்ணு கேட்டாங்களா இவங்கிட்ட? ஜான் பிள்ளை அப்பா அவனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு ஆண்களை கண்டவுடனே மரியாதை கொடுத்துற அந்த காலத்து பெண்கள் பாருங்க, ஒரு மேடான இடத்த உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஐயோ எங்க மூத்தார் வராங்க, கொழுந்தனார் வராங்க, ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் வராங்க, ஒரு மரியாதை கொடுத்து கீழே இறங்குவாங்க. அப்படிதா? அதே போல ஒரு ஆண்களை கண்டவுடனே ஒரு மரியாதை கொடுக்கணும். அது அவனுக்கு. ஆமா, ஏம்மா ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்த காலம் அந்த காலம். இப்ப ஒண்ணு இல்ல, நீ சொல்ற அவனுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி. சரி, இப்ப அவனை கூப்பிட்டு அன்பா கூப்பிட்டு வா உட்காருங்க, இந்த தண்ணி குடிங்க, சரி சாப்பிடுங்க அப்படின்னு அன்பா கூப்பிட்டு உட்கார வச்சா சரி, அங்கிருந்து வந்து பக்கத்துல உட்காருவான். பக்கத்துல உட்காந்து அப்படி சீண்டுவான், ஐயோ ஊனுவான் ஊனுவான். அப்புறம் சீண்டிட்டு ஏமாந்தா புல்லு கொடுத்துட்டு போயிடும். நமக்கு இடம் கொடுத்தாதான் இடம் கொடுத்தாவா? அதையும் அவனை நம்ப கூடாது. என்ன சொல்ற? அவன் சின்ன மாமியாளுக்கு புள்ள கொடுத்துட்டு வந்த கந்தல் பையன் தெரியாதவாடா. அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்தேன். பாத்தியா? இதுல அவன் ஒரு பொங்க போன பையன் நாட்டங்குது. ஏன்டா பையன் போய் பெத்த தாய்க்கு சமானமா மாமியாரோட வச்சுக்கிட்டு மாமியார வச்சிருந்த பையன் உனக்கு அறிவுதான் இல்ல. மாமியார புள்ள கொடுத்தாங்க. சின்ன மாமியார் குழந்தையே கிடையாது. அப்படியா? பசங்க அதுல ஒண்ணு எடுத்து போய் வளர்ந்து வளர்த்துக்க அப்படின்னு அக்காது. ஓ, மாமியா அதை சொல்ல அப்படி சொல்றாரா? மறைக்கிறான் போது. சரி அம்மாடி சொல்லியம்மா, வீண் வார்த்தை கெட வேண்டாம். இதோ நாடகத்தை வைத்து கண்டுகளித்திருக்கக்கூடிய அருமை யாதந்தையார் அவர்களுக்கும் இப்பேற்பட்ட பெண்கள் எவ்வளவு அமைதியா பாக்குறாங்க பாருங்க. என்ன தேவையான பேசுறது கொஞ்சம் வாய அடைக்குது. என்ன காரணம்? ஓ ரைட் ரைட், அது வேற ஒருத்தவங்க போயிடுமா? சரி ஆகட்டும். அதுல விவரமான மட்டாய்வன். அதுல சொத்து காசு படம்னா இவருக்கு ஒரு உசுறு. நம்மள மாதிரில ஒரு இலக்கிய மனுஷன் அவனுக்கு கிடையாதுமா. சொத்து சம்பாதிக்கிற ஓ இந்த காசு ஒரு புள்ள அதுக்கும் எழுதி வச்சு போடும். சரி ஆகட்டும். எம்மாடி மாமியா மாமலா ரோட்ல நிக்க வச்சுக்கிறான் இந்த கந்தல் எம்மாடி கல்லணை ஆனாலும் கைப்பொருள் உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வார். இல்லாரை வேண்டால் சீண்டெடுத்த தாய் வேண்டால் செல்லாத நாய் சொல். எம்மாடி இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுமா. எம்மாடி ஒரு மனுஷன் இடத்துல காசு பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அந்த காசு பணம் இருந்துட்டா அவர் செய்யக்கூடிய திருடு கூட வெளியே தெரியாது. இன்றைய உலகம் அப்படிதான் இருக்குது. காசு இருந்தா வையா போறவனு கூப்பிட்டு அடிப்பாங்க. அவ அடிக்கிறவனா கூட இருக்கட்டும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு எந்த ரூபத்துலதான் பணம் வருதுன்னு தெரியாது. ஆனா அவர் செய்யக்கூடிய வேலை எல்லாம் முள்ள மாறித்தானோ அனைத்து விதமான செயல்களும் செய்வார். ஆனா காசு பணம் அதிகமா இருக்கும். அந்த காசு பணம் அந்த பெரிய மனுஷன்கிட்ட அதிகமா இருக்கிறதுல இந்த ஊர் மக்கள் எல்லாம் சென்று அவர்கிட்ட உதவியை நாடுவாங்க. ஆமா, அப்படி உதவியை நாடின உடனே அந்த மக்கள் எல்லாம் போய் அந்த உதவி நாடி காசு பணத்தை அவருடைய செலவுக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அந்த பெரிய மனுஷன் நினைப்பாராம், இந்த மக்கள் எல்லாம் நம்ம கிட்ட உண்மையான உதவியோடு வர்றாங்களா, இல்ல ஏதாவது அவருடைய பௌத்து பசிக்காக வராங்களா, நமக்கு மரியாதை கொடுக்கறாங்களா அப்படின்னு தெரிவிட்டு அந்த பணத்திமிரோட வீதி வழியா நடந்து செல்வாராம். அப்ப நடந்தா இந்த வீதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த நடந்து வராரு பாரு, அவருக்கு கால் வலிக்காது. இந்த நடந்து வர பாக்குற மக்களுக்கு சொல்லுவாங்களாம், ஐயோ நாளைக்கு போய் அந்த பெரிய மனுஷனுடைய தயவு வேண்டுமே,
வேண்டுமே. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், நம்மளுக்கு நாளைக்கு பண உதவி வேண்டுமே அப்படின்னு அந்த பெரிய மனுஷங்கிட்ட போய் கேட்பாங்களா, ஐயா கார் இருக்குது, வண்டி இருக்குது, நீங்க நடந்து வரீங்களா, என்ன காரணம், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்கொள்வாங்களா. அதான் பாக்குற நடந்து வரவங்களுக்கு கூட வழி தெரியாது, பாக்குற மக்கள் அவங்களுக்கு வழி தெரியுமா. அதான் கல்லணை ஆனாரும் கைப்பொருள் உண்டாயில் எல்லோரும் சென்று எதிர்கொள்வார். இல்லார வேண்டாம். ஏ ராமசாமி இங்க வா. உன் மனைவி கிட்ட ஒரு காசு பணம் இல்லன்னா என்ன மரியாதை இருக்குன்னு தெரியும். யார் சொல்ல வரேன்னு சொன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது. அந்த கொரோனா நாயில பூரா லாக்டவுன் போட்டான். படுத்து எடுத்து விட்டு ரூம் விட்டு ஏஞ்சிருக்க மாட்டேன். வேற வேலை இல்ல. அப்ப உன் பொண்டாட்டி என்ன நினைச்சிருக்கோம், ஐயோ அடுத்து எடுத்து விட்டு ஏந்திருக்காது பத்து நேரம் பாரு, எந்த நேரத்துல இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி தாலி கட்டிட்டு வந்தானே தெரியல, இந்த படுத்து இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு மனவெறுப்போட பேசுவாங்க. ஆமா, இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 15-26 நாளா கூத்தாடுறோம் வச்சுக்கோ. ஆமா ஆடிட்டோம், இன்னொட ஒரு 10-16-17 நாளா ஆடுறோம். அப்ப உன் பொண்டாட்டிக்கு நாளைக்கு காசு எடுத்துட்டு வர, இப்ப மதுரைப்பட்ட பக்கம் உளுந்தூர்பேட்டை கடலூர் பக்கம் இருந்து வந்துட்டே இருக்கிறோம். எனக்கு வந்து நாளைக்கு ஊருக்கு பக்கம் வரேன்னு சொல்லி உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொன்னா, இன்னைக்கு வர என்ன சொல்லும், இன்னைக்கு வர வீட்டுக்கு வரேன்னு சொன்னதான் போறோம், பத்திரமா பஸ் விட்டு பாத்தி பத்திரமா வாங்க, இறங்கி ஓரமா வா, அங்க நாடகம் வைக்கிறவங்க ஆறுல கூட சாப்பிடாதீங்க, இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரியாதையோட பேசுமா. யார் சொல்ல வரேன்னு சொன்னா, பணம் போகுது கூட, ஆளு கூட அந்த பணமும் போகுது. அதான் இல்ல ஆளு வேண்டாம், மற்றெடுத்த தாய் வேண்டாம். உலகத்திலே கலகம் இல்லாத இடம் எதுனா பெண்களுடைய கருப்பு தான். அந்த பெத்த தாய்கிட்ட போய் டெய்லி ஒரு 100 ரூபாய் பணம் கேட்டுப்பாரு. அந்த பத்த தாய் நினைப்பாங்க, எந்த நேரத்துல அந்த கம்யூனிட்டி பெத்து நாளைக்கு வயதான காலத்தை நமக்கு ஒரு வேலை கஞ்சி ஊத்துவாங்க, இந்த கம்யூனிட்டி டெய்லி வந்தா நம்மள ஒரு அப்படின்னு மன சலிப்போட எடுத்த தாய் வேண்டாம். சொல், ஒரு சபை இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சில ஊர்ல காசு இருக்கப்பட்டவனுக்கு ஒரு பஞ்சாயத்து, இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு பஞ்சாயத்து. அந்த சபையில கூட சரி, நம்ம போய் இல்லாதப்பட்ட ஒரு சபையில பேசுறோம்னு சொன்னா என்னன்னா அப்ப அந்த சபையில போய் பேசுறேன்னு சொன்னா அந்த சபை கூட காசு பணம் எடுலன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, காசு பணத்தை பொருட்படுத்தாமல் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாடாமுண்டி நன்னகர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சக்தி ஒன்று சமயபதனாராக விளங்கக்கூடிய மாரியம்மனுக்கு கூழ்வார்த்தல் செய்து மாரியம்மனுடைய கடாட்சம் பெற வேண்டும் என்பதற்காக நமக்காக 2 இரவு கூத்து வைத்துள்ளார். கூத்து வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வூரில் இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய பாதத்திற்கும் இதோ நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய கோடை மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் மற்றும் செல்லமுத்து நாடக ஆசிரியர் ரவி அண்ணன் பாதத்திற்கும் இதுக்கு முருக்கம்பாடி கண்ணன் ஆறுமுகன் கண்ணன் மகன் ஆறுமுகம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாடா, ஏன் சொல்றேன், ஒரு நேரத்துல உடம்பு ஒத்து வச்சுது, அந்த நேரத்துல சாப்பிட்டாரு, அவ தூக்கம் வரும், விடிய கண்ணு முச்சுன்னு களவும் கட்சி மர சொன்னா அவர் சாப்பிடறதுன்னா சாப்பிடுவாங்க ஒரு சில ஆட்டக்காரரு. இப்ப ரவியை படுத்துக்கோ, சத்தம் தெரியாது, சாப்பிடறது தெரிய போறது அவன் காரிய அப்படி கிடையாது. டாக்டர் கிட்ட போன வாரம் வடப்பன் பெருப்புல ஒரு டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊசி போட போனேன். தம்பி என்ன வேலை செய்யறேன்னு கேட்டாரு. ஐயா நான் இந்த மாதிரி தான் தெருக்கு தாடுறேன், இந்த மாதிரி உடம்பு கொத்து வைக்க மாட்டேங்குன்னு அவர்கிட்ட சொல்றேன். என்ன தம்பி சரக்கு அடிப்பேன்னு கேட்டாரு. சென்னையில வர நெடுஞ்செழியன் டாக்டர் பேரு. அவரு கேட்கறாரு, என்ன தம்பி சரக்கு அடிப்பேன். ஐயா நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு, சாப்பாடு இருக்க மாட்டேங்குன்னு அவருக்கு சொன்னா. அதுக்கு சொல்றாரு, சரக்கு போடுறா தம்பி, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் சரக்கு போட்டாதான் உடம்பு ஒத்துக்க மாட்டேன், அதை ஒரு மருந்தா சாப்பிடணும், அந்த சரக்கை அத மருந்தா சாப்பிடணும், அதையாண்டா நம்ம அளவுக்கு மிஞ்சி உடம்பு கொத்துணும். அந்த மாதிரி அதை தேவைப்படும் போது சாப்பிடலாம். அது மாதிரி ஒரு நேரத்துல அதை சாப்பிட்டுருப்பேன். நீங்க அதை எடுத்து கடை குடிக்காரு கிடையாதுனா சத்தம் தெரியா குடிக்கலாம், சத்தம் தெரியா குடிக்கிறான் ராஜாப்பா, அதெல்லாம் இல்லவாமா. நம் நாடகதாரி அவர்களுக்கும் கட்டுணர்ந்த சபையோர் அவர்களுக்கும் நம் நாடகத்தை கண்டுகளுக்கு 500 வந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய பாதத்திற்கும் இது உங்களுடைய பாதத்திற்கும் என் பணிவான சிறந்த அந்த வணக்கத்தை இப்பேற்பட்ட சபைக்கும் நீ யாரம்மா, எடுத்து கூற சொல்றா. அருளால் வந்த
விளங்கியதா? விளக்கமா விவரமா விழுந்து விட்டாது. ஆஹா. துச்சடை 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 என்று விளக்கம். யாருடைய மகள், யாருடைய தங்கை, யாரை திருமணம் செய்துட்டேன் விளக்க தெரியுமா? சொல்லுமா மாடி டில்லியாக அசனபுரத்தை அறக்கூடிய திருந்த ஆட்டி மன்னருக்கும் காந்தாரிக்கும் பிறந்த பிள்ளைகளோ 100 பேர். அந்த 100 பேருக்கும் துரியன் முதல் விகரணன் வரை 100 பேருக்கும் ஒரே ஒரு தங்கை, 100 பேருக்கும் ஆசைக்கும் அறிவுக்கும் 100 பேருக்கும் ஒரே தங்கடி அம்மா. ஆமா, ஒரே தங்கடா. 100 பேர் அண்ணங்கள் தம்பி. புரியுதா? அடேய் அப்பா, தாய் தகப்ப இருந்தா ஒரு பெரிய தாய் தகப்ப இருந்தா உலகத்துல பஞ்சமே இல்லன்னா பிறந்த பொண்ணுக்கு. அதை விட கூட பிறந்த சகோதரர் இருக்கிறான்னு சொன்னா உலகத்துல அதை விட சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமாடா தம்பி, 100 பேர் எங்க அண்ணங்க. 100 பேர் ஒரு நல்லது கிடைத்தா எப்படி எனக்கு எப்படியோ திட்டுக்கணும். சாவர்த்தா 100 புடவை, 100 மூட்டை அரிசி, 100 பவுன் மோதிரம், சேட்டுகளை வச்சுக்கலாம், நாய்களை வச்சுக்கலாம், துணிகளை வச்சுக்கலாம். வீடு குடி போனா கூட வைக்க மாட்டாங்க. இல்ல என் மவுனுக்கு கல்யாணம் பண்ணாதான் என் வீட்டுக்காரி சேர்த்துதான் வைப்பாங்களா? ஒரு நல்ல விஷயத்தை சொல்லு, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லு. சாராயத்தை குடித்தான் வந்துட்டு குடிக்காது. சாலை தான் குடி பார்ப்போம். சாரம் குடிமாடி போட்டதான் குடிக்க. எம்மாடி அப்படி 100 பேருக்கும் தங்கையாக இருந்தாலும் எனக்கு எங்களுக்கு சித்தப்பா பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பாண்டி மன்னனுக்கு குந்தா மாத்ரா தேவிக்கு பிறந்தவர்கள் ஐவராஜா. அப்படி 105 பேருக்கும் நான் ஒரே தங்கட தம்பி. எங்க பெரியப்பாரு சித்தப்பா 105 பேருக்கும் ஒரே தங்கை. ஆமா, அவங்க ஒரு 5 பேர். அப்ப 105 பேருக்கு ஒரே ஒரு தங்கை. துச்சடை துச்சடை துச்சடை. ஆனால் 105 பேருக்கும் தங்கையாக இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்திருக்கின்றேன்? சிந்து பூபதி மைந்தன் ஜெயித்தரசரை திருமணம் செய்திருக்கின்றேன். ஒரு நாட்டுக்கு அரசனை என் பதி எங்களுடைய அண்ணன் பார்த்தாரா, நமக்கு தகுதியான ஒரு மன்னனுக்கு முடிச்சுட்ட வேண்டுமே அப்படி என்று எங்க அண்ணன் திருமணம் செய்து கொடுத்தார். என் அண்ணனுடைய நாடு பொறுத்து எப்படி தெரியுமா? வாசனவா அவர் யாருக்கு மனங்கா முடியோ, அவர் யாருக்கு மனங்கா முடியோ, யாருக்கு வணங்கா முடியும்? கையிலே தனரேக உடையோன். காசு பணத்துக்கு குறைவான ஆளா? யாருக்கு வணங்கா முடியும்? கையிலே தனரேக உடையோன், பூச்சக்கர குடையுடையோன். ஒரு பரம்பரையா ஒரு பொருள் வருதுன்னா அது யாரை சென்று அடையுமோ அதை தான் அடையும். பூச்சக்கர குடையுடையோன், யமனுக்கு நிகரான ஆட்சி பெற்றவர், 56 தேச ராஜாக்கள் மெச்சவே செங்கோலை பிடித்தவர். ஆனால் அப்போ பெரிய இடத்துல பிறந்துக்கிறேன். அப்பேற்பட்ட பெரிய இடத்தில் பிறந்தாலும் என் கதை அம்மா சின்ன இடத்துல தான் பிறந்தேன். அப்படியா? சின்ன இடத்துல போட்டு பெரிய இடத்துல வாங்கி போட்டுக்கிறேன். ஒன்னும் குரல்ற தம்பி. கேளுக்கும் மாமியா மாமனாரு ஒத்தா ஓரவத்தி மூத்தாரு கொஞ்ச நாத்தனா இருக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் இருந்து ஒரே குடும்பத்துல தான் இருக்கிறோம். ஒத்துமையா உலகத்துல மாமியார் சண்டை, மருமக சண்டை, நாத்தனா சண்டை, ஓரது சண்டை வரும்னு சொல்லுவாங்களே, அது எங்க குடும்பத்துல வராது. ஒரே வீடுதான், ஒரே வாசப்படிதான், ஒரே ரூம் தான். அல்ல எந்த நேரம் ஒத்திமா படம் கிடப்போம். ஏன்னா நீ எங்கன்னா போன சண்டை வராது. நீ எங்கன்னா போன மாமியா சொல்ல மாட்டா. எந்த சண்டை வராதுடா. மாமியா எங்கன்னா போன நீ சொல்ல மாட்டேன். அப்பா ஒரே சண்டை வருது. அப்பா ஒத்துமை எங்க குடும்பத்துல. சரியா? மாமியா பேருனா மாமனார் பேருனா
உன் மாமியா மாமன் பேரு என்ன கேட்டேன். அப்ப பொம்பளை பேர் கேக்குறான், மாமியா கேக்குறான் பாரு. அட சொல்ல. என் மாமியா பேரு அடுப்பு. ரைட். என் மாமனார் பேரு வேரகுச்சி. அம்பால வச்சு கிடப்பான். என் ஓர வச்சா பேரு மாவு குண்டான். ஓ எங்க கோயிலார் பேரு மாவு கரண்டி. ஓ மாவு கரண்டி. என் பேரு தோசை கல்லு. ஓஹோ. எங்க வீட்டுக்காரு பேரு தோசை திலிப்பு. ஓ திருப்பிக்கிட்டே இருப்பான். ஆமா, எங்களுக்குள்ள சண்டை வருமா? சரி, ஒரே ரூம்ல போடிக்க. சரி, நானும் உன் குடும்பத்துக்கு வந்துட்டா நீ வந்து என்ன பண்ணுவ? நான் எண்ணெய் குச்சி தான் தின்னு. நான் எண்ணெய் குச்சா வரணும். எண்ணெய் குச்சி தோசை திருப்பி தோசை கல்லிக்கு எண்ணெய் குச்சி. என் பேர் தோசை கல்லு, எண்ணெய் குச்சா வந்து எந்த நேரமும் உருட்டு. எம்மாடி அப்படி 105 பேருக்கும் தங்கையாக இருந்து அப்புறம் என்ன குறை? என்ன எப்படிப்பட்ட குறை நேர்ந்து விட்டு தெரியுமா? அந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் அண்ணன் என் சித்தப்பா பிள்ளையாக விளங்கக்கூடிய அனைத்து 5 பேருக்கும் எத்தனையோ சூதுகள் செய்தார். சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்தார், நடக்கிற வழியில நச்சுமுலை நாட்டினார், குளிக்கிற குளத்துல நச்சுமுலை நாட்டினார். இப்படிப்பட்ட சூட்சமத்தெல்லாம் செய்து பாண்டவர் அதர்மம் அழித்து தர்மம் தான் நிலைக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் நாராயணோர்களால் பிழைத்துக் கொண்டார்கள். ஆனால் இத்தனை பிழைத்துக் கொண்ட பாண்டவர்களுக்கு என் அண்ணன் அழிக்க வேண்டுமே என்று மனதில் எண்ணம் கொண்டு நாடு கொடுக்க மறுத்து பாண்டவர்களை தந்திரமாக வரச் செய்து தூள் சூது பகடை ஆடி உப்பு சட்டி வரவோடு இல்லாமல் பறித்துக் கொண்டு அடே பாண்டவர்களா 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாத வசத்தை கழித்து வந்தால் நாடு கொடுப்பதாக கட்டளையிட்டார். அதையும் என் அண்ணுடைய சொல்வாக்கு பிரகாரம் என்னுடைய சித்தப்பா பிள்ளைகள் 5 பேரும் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாத வசத்தை கழித்து வந்தது துரியோதனா நாடு கொடு என்று கேட்டார்கள். அதற்கும் என் அண்ணன் கொடுத்து விட்டானா? கூட பிறந்ததா இருந்தாலும் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஆக வேண்டும் அல்லவா? எங்க சித்தப்பா பிள்ளைகள் பொறுத்தவர்கள் ஆனால் தம்பி துரியோதனா ஏதாவது கொஞ்சமாவது நாட்டை கொடு, நாங்கள் பிழைத்து போகிறோம் அப்படி என்று எத்தனையோ பேர் செஞ்சு கேட்டார்கள். ஆனால் ஒருவன் கூட கொடுக்க மறுத்து என் அண்ணன் என்ன செய்து விட்டான்? அடே பாண்டவர்களா, 10, 8 நாள் 18 நாள் யுத்தத்திலே யார் ஒருவர் கத்தி முனையில் வெற்றி பெறுகிறார் அவருக்கு இந்த நாடு கொடுக்கப்படும் அப்படி என்று தீர்மானித்தார். அவருடைய சொல்வாக்கு பிரகாரம் நேத்தோடு 12 நாள் அமர் முடிந்து விட்டது, 13 நாள் அமர் முடிந்து விட்டது. நேத்து 13 நாள் அமரிலே என்ன நடந்தது தெரியுமா? ஐயோ அந்த பையன் மேற்குயரோ அந்த பரமனின் சோழனையோ தன்மையே இல்லாத தெய்வம் எம்மா தாரம் நினைத்ததம்மா எம்மாடி நான் என்ன செய்வேன்
ஏமா என்னம்மா நேர்வாடு பணிமுண்டானால் அமர்ந்து முடிந்து விட்டது. இப்பேற்பட்ட நாட்டுக்காக ஆசைப்பட்டோம், இப்பேற்பட்ட மண்ணுக்காக ஆசைப்பட்டு என் அண்ணன் எப்பேற்பட்ட சுத்தமத்தை செய்திருக்கின்றார். இப்பேற்பட்ட 56 தேச ராஜாக்கெல்லாம் துரியோதனா வேண்டாம், இப்பேற்பட்ட செயலை செய்ய வேண்டாம் எப்படி என்று சொல்லினார்களே. மூடனுக்கு புத்தி சொல்வது போல அனைத்து பேரும் சொல்லி அண்ணனுடைய வார்த்தை கேட்டாரா? ஆணவம் கொண்டவருக்கு ரவி நேற்று 14 அமரிலே என் நிலைய அண்ணனை அர்ஜுன பெருமானுடைய அண்ணன் மகனாக இருக்கக்கூடிய சுபத்திரைக்கு அர்ஜுன பெருமானுக்கு பிறந்தாரே அபிமன்னனை சரக்கூடாரம் அழைத்து கை வேறு கால் வேறு சிற வேறு துண்டு துண்டாக நடித்து விட்டார்கள். ஒரு ரத்த பாசனம் கூட பார்க்கிறையே, தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடும் சொல்லுவார்களே. அப்பேற்பட்ட பிள்ளையை கை வேறு கால் வேறு சிரம் வேறு அறுத்து விட்டார்களே. அப்படி அழைத்தாலும் இதை கண்ட அர்ஜுன பெருமான் சபதம் செய்து கொண்டு செய்து விட்டார். அடே யாரை வைத்து செய்தார்கள் இப்பேற்பட்ட சூட்சமத்தை? என் பதியான மரவர் ஜெயித்தரசர் இருக்கிறாரே அண்ணனுடைய சொல்வாக்கு பிரகாரம் அவர் செய்து விட்டார். வேண்டாம் சுவாமி, இப்பேற்பட்ட செயலை செய்ய வேண்டாம் என்று எத்தனையோ மறுத்தாலும் அவர் கேட்டாரா? இந்த நாட்டை காக்க ஆசை, இந்த நாட்டை கொடுக்கிறோம் என்று மன எழுத்தை கொண்டு என் அண்ணன் ஆசை காட்டி விட்டார். என் அண்ணனுடைய ஆசை பிரகாரம் என் பதியான மன்னவர் என் அண்ணன் சொல்லிய செல்வாக்கு என்று அதையும் செய்து விட்டார். என் பதியான மன்னவர் செய்து விட்டார். ஆனால் இதை கண்ட என் அர்ஜுன அண்ணன் ஒரு சபதம் செய்து விட்டார். எங்க அண்ணன் என்ன இளைய அண்ணன் சபதம் செய்து விட்டாரே. அடே ஜெயந்தரசா, கீழ் திசையில் சூரிய உதயமாகி நாளை 14 கீழ் திசையில் சூரிய உதயமாகி மேல் திசையில் உதயமாக மறைவதற்குள் நாளை உன்னை மடிக்காவிட்டால் என் கையில் இருக்கக்கூடிய வில் பொய்யானவில், அப்படி நான் உன்னை மடிக்கவில்லை அக்னி பிரவேசம் செய்வேன் என்று சபதம் செய்து விட்டாரே. அவர் சொல்வாக்கு செல்வாக்கு உடையவராச்சு, சொந்த சொல் தவறாதவராச்சு. என் அண்ணன் துரியோதனாச்சு ஒரு வருத்த பொண்ணு ஐயோன்னு சொன்னா 105 பேருக்கும் தங்கையாக பிறந்து நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் என் தாய் தகப்பனார் திருமணம் செய்து வைத்தார். ஒரு மாற்றாருடைய நாள் என் தாலி இறங்கலாம், என் கூட பிறந்தனால என் தாலி இறங்கலாமா? சத்தியமா வீட்டுக்காரர் விட மாட்டான். ஏண்டா நான் தான் ஏதாவது ஒரு ஆறுதல் சொன்ன தாலியா இருக்கிற நல்ல வார்த்தையே பேச மாட்டாடா? தவறாதவர். ஆமா, என் அண்ணன் கண்டிப்பாக எப்பேற்பட்டவனுக்கு கோவம் தாமாட்டா, எப்பேற்பட்ட ஆள் அபிமன்யு. ஆமா, அவனை போய் தரக்கூடாது கொண்டுக்கிறான். அதை விட கிடையாது, அபிமன்யுடைய பொண்டாட்டி ருத்ரி 6 மாத கர்ப்பமாக இருக்கின்றாரு. பொண்டாட்டி கூட பார்த்தானா அப்படின்னு ஒரு பார்த்தாரா எங்க அண்ணன் ரவி? ஆனால் இவ்வளவு நாள் மனம் கலங்கி நான் அழுது போதும், நீ போய் இன்றைக்கு அழுக வேண்டாம். நானே தப்பு பண்ணி நீ மோசமா அழுதுட்டு இருக்கிறேன். என் மனசுக்குள்ள ஒரு சிந்தனை, இனிமேலும் நம்ம அதர்ம தலைவிரித்து ஆடுதுன்னா இனிமேலும் நம்ம அமைதியா இருந்தா கிடையாது. நான் சொல்றேன், பாண்டவர் வீட்டுல போனவும் தான் இந்த கம்ப்ளைண்ட் துரியோதன தலை கட்டிவான். ஆமா, அதே துரியோதன வீட்டுல எவனா போனவும் வந்துட்டா பாண்டவர் தலை கட்டிக்குவான். இல்ல இவன் பொண்டாட்டிய அவன் வச்சுக்குவான், இல்ல அவன் பொண்டாட்டிய இவன் வச்சுக்குவான். குறுக்க என் கூட்டுக்காரடா கிடைச்சாரு அந்த கம்யூனிட்டிக்கு, இவன் போய் பலவானன் தான் அவனை அடிக்கட்டும், அவன் பலவானன் தான் இவன் அடிக்கட்டும். இந்த நாடு ஆசைப்பட்டா நாங்க நாடு ஆள போறோம். எங்க பதியானமானவர் அவன் எங்கனா போய் மீனு குட்டியோ வளையோன்னு கெதியான்னு கிடக்கிற வேண்டாம் பையன். மீனு குட்டியோ எங்கன்னு கெதி கிடாம ஆரிய கெதி. ஆமா, நீ உங்க அண்ணனை பார்த்து சொன்னாரு உங்ககிட்ட சொன்னாரா? பையா பையன் என் தங்கச்சி ஆயுது நடக்குது, நீ கிட்ட என் தங்கச்சிட்ட போய் பாரு வாடா, இன்னும் 2 பேரை கூட்டு வாடா. நீ போனா அது ஒத்துக்குமா? ஏன் நீ வாடா, வீட்டுக்கு போய் ஊருக்கு மதுரை ஏறிக்கு போதும். ஐயா என் தங்கச்சி ஆயுது நடக்குது, சேர்த்து பார்த்து சொல்லணும். என் தங்கச்சி கூட்டாளி சொல்லி அனுப்பினாரு. அதுதான் ஓட ஓடுறாங்க. அதுல நீ தப்பா நினைச்சுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு என்ற தினத்துல அண்ணனை பார்த்தாங்க. அப்படியா? முதல் போட்டு பாதத்தை பணி எப்படி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ஆத்தாடி மகமாரி அடியவர்க்கு உபகாரி பார்த்தாலே போதும் கருமாரி பறந்தோடு வினைகள் உருமாறி ஆத்தாடி மகமாரி அடியவர்க்கு உபகாரி
ஆமா சொல்ற மாதிரி ஒரு பகல் ஒரு நாள் கேட்டு இருந்தா தானே இது சரியான முத்தா பக்குது ரைட் அப்ப கேட்டதான் ஆமா எடுத்துட்டேன் என்னைக்கு உட்காருன்னு பார்த்தேன் அதனால தான் கேட்டேன் சரி சரி ரவி இதே நல்ல நேரத்தில் இது விளந்தையை சேர்ந்த அருமை அண்ணன் அண்ணன் சக்தி அண்ணன் அருமை அண்ணன் சக்திவேல் அண்ணன் இது செல்லமுத்து நாடக ஆசிரியருக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் எமக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அவருடைய குடும்பத்திலே அம்பாளுடைய கலவானுடைய அந்த திரவரங்க பெருமாள் அல்பட்சம் எந்த விதமான குறைபாடு இல்லாம இருக்க வேண்டும் இதோ கடம்பூரை சேர்ந்த அருமை அண்ணன் குமாரன் என்கிற அண்ணன் எமக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் இதோ மாடமுட்டை சேர்ந்த டிரைவர் அண்ணன் குப்பன் என்கிற அருமை அண்ணன் எமக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அவருடைய குடும்பத்திலே திரவரங்க பெருமாள் பெற்று எந்த விதமான குறைபாடு இல்லாம இருக்க வேண்டும் சுபேஜம் உங்க பேரு மாடமுட்டை மாடமுண்டை சேர்ந்த மணி என்கிற அருமை அண்ணன் எமக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அவருடைய குடும்பத்தில் திரவரங்க பெருமாள் பெற்று குறைபாடு மறக்க சுபேஜம் பக்கம் ஒருத்தர் கொடுத்தீங்க சரி ஆகட்டும் எனக்காக காசு கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் இந்த மாரியம்மனுடைய கடாட்சம் பெற்று எந்த விதமான குறைபாடு மறக்க சுபேஜம் ரவி பார்த்தாக வேண்டும் தேவையில்லா பேச வேண்டாம் அவர் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறார் அதை பார்த்துக்கிட்டு சரி நீங்க கேட்கிற கேள்வி இன்னைக்கு ஆம்பளை கூப்பிடவே கூடாது ரவி இவன் கேக்குற எங்க வீட்டுக்காரி ஏமாந்துட்டாரு அவன் குட்டையில மீன் குடிச்சுக்கிறான் இவன் பாத்துட்டான் இவன் கறிய நான் எடுத்து வச்சு ஊத்தல இந்த மாடா புண்டியில இவன் கறி கைட்டி எடுத்து இவன் தானா காலில் ஊந்து கும்பிட்டு ஓடி நீங்க அவனை சாண்ட குடிச்சவன் நான் வேற மாதிரி கேட்டுக்கிறேன் எனக்கு என்ன நடக்கிறது தலைக்கு மேல வெள்ளம் போச்சு இனி மேல என்ன கடது முகம் போன என்ன கடது அதை சொல்றேன் போன உடனே மணியோட பாதத்தை தேவையில்ல பேச வேண்டாம் சரி ஆகட்டும் என் தங்கச்சி பாத்தியா பாத்தியா அது எங்க காடு அடப்பாவி நான் எம்மா ஏக்கத்துல இருக்கிறேன் என் துக்கம் உனக்கு அம்மா தமாஷாக்குது நல்லா போட்டேன் ஆமா பையன் பையன் தங்கச்சி போய் போடான்னு நான் போய் அப்புறம் போயிட்டு வந்துட்டேன் எரியற முட்ல என்ன ஊத்துற கம்மியாச்சு இதாட்டுங்க நேத்தில இருந்து அந்த புள்ள தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க ஐயோ காலையில 35 இட்லி மேல ஒண்ணு கூட வேணாம் சுத்தமாவா அழுதுகிட்டே கிடக்குது எங்க வீட்டு புள்ள ஆமா 1.5 கிலோ கறினா போதும் அது மேல வேணாம் கூட விட மாட்டேங்குது நீங்க 2 பேரும் இருக்கிற தைரியத்துலதான் அந்த புள்ளைய சபைக்கு வர சொல்லுங்க சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் எப்படி ஆஜ் வந்த மாதிரி காட்டுற காட்டு இப்படியே கைட்டு ஓடணும் பாத்துக்கிறேன் நீ சொல்ற மாதிரி பண்ணிவா பாத்தத்தை பண்ணிவோம் அருமை அண்ணா தங்கா குச்சலை தப்பா பரவாயில்ல என் தங்கச்சி இத்தனை நாள் இன்னைக்குதான் ரொம்ப பாசமா நல்ல மரியாதை காலைல உங்க 2 பேர் வாய் தொடங்கிறாங்க கூட்டு போய் சந்தோஷம்டா அப்பாடா ஐயோ கண்ணார் என் கண்ணே கூட பிறந்த என் தங்க இந்த ஆசனா அப்படி எல்லாரும்
அங்கா உங்கள் பாதத்திற்கு ஆ. உனது தங்கை ஆ. 100 பேருக்கும் ஒரே தங்கையாக துச்சடை அநேக கோடி மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் அடா 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 ஏம்டா என் செல்ல மகராஜா இருமா அடா 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 வாடடா தேவி ஓ, தங்கச்சி பெருமை நான் தானே சொல்லி தந்தேன். அடடா டேய் ஆ. அது மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு ஆ. ரைட் அவரா என்ன நம்பு. கண்டிப்பா ஒண்ணுதான் கேக்குறேன் நீ. நாங்களே ஒரு குடும்பம் கிடைக்க ஆசைப்பட மாட்டேங்க. ஆ. அம்மா துட்டடை என்னன்னா கண்ணே எங்கள் மாதர் குல மாணிக்கமே அம்மா துட்டடை அண்ணா நம்மளுடைய பாதத்தை பணிந்தபடினால் என்னென்றைக்கும் பூவோடு பொட்டோடு மாங்கல்யத்தோடு தீர்க்க சுமங்கலியாக 100 ஆண்டு வாழக்கடவுள். எனக்கு அது சரியா புரியல இன்னொரு 2 டைம் ஏய், சொல்லு ரவி, ஓ, என் தங்கச்சி என்கிட்ட பாதம் பண்ணி போதே ஒரு வார்த்தை ஆ, இந்த அகத்தாபுரத்தை ஆளும் ஆ, எந்த நன்னனே ஆ. இந்த நாட்டை நானே ஆளணுன்றது என் தங்கச்சி ஆசை. அதான், அதான். அதான். இதான் ஒரு ரத்தம்ன்றது. ஆமாங்க. ஒரே ரத்தம். ஆமா. எப்படி என் பாசம் பாரு. ஆஹா. அம்மா அப்படி இந்த அவன் 86 ஜாஸ்தி நானே ஆளணும்னு ஆசைப்பட்ட பாரு. ஆமா. அதான் எனக்கும் வேணும். ஆ. அதேதான் என் எண்ணம். இன்னொரு ஆசை கொடுங்க. அம்மா அண்ணா இந்த அண்ணனுடைய பாதத்தை ஆ. பெருமையாக பணிந்ததினால் ஆ. என்றென்றைக்கும் ஆ. பூவோடு ஆ. பொட்டோடு ஆ. மஞ்சள் குங்குமத்தோடு ஆ. தீர்க்க சுமங்கலியாக 100 ஆண்டு வாழ கடவுள். யாரு யாரு? ஏன்னா பழம் தீர்க்க சுமங்கலியாக உன் தாலியோடு. தாரியோடு ஆமாமா யாரு நானு நீதாம்மா. யார் நானா ஆமாமா அண்ணா அண்ணா சுகமா வாழ்க்கறது சுகமா ஐயோ தங்கச்சி சண்டை போடுறேன். அருமையா வந்து பாதம் பண்ணுங்க. நான் எதனா குறைய சொன்னேன் இல்ல. தீர்க்க ஆயுளோடு பூவோடு பொட்டோடு ஏன் என்ன ஒரு இந்த வார்த்தை தவறு தான் ஏன் இப்படி பேசுற? யாரா என்னாச்சு? ஏண்டா, அதே கம்மி 100 பேருக்கு ஒரு தங்கச்சி. உனக்கு என்ன குறைக்க பாரு பொடி பண்றான் பட்டு போட பண்றான் யாரையா சின்ன வரா சரி ஆனா தாலி பண்ற தாலி பண்றதே. ஆமா. இங்க பாரு ஏமாத்திர கை. ஓயா ஓ கண்ணே ஊத்து போச்சு ஐயோ ஐயோ இதுக்காக அந்த நாடகம் வச்சாங்க. ஐயோ அதுதான் ஐயோ கூட பயமாக்குது உள்ள கேட்காத கேள்வி ஆகுது. ஐயா ஐயா ரவி ஓடு நேரம் ஓடு எங்க ஏய், இவன் எனக்கு உதவ வாங்கி வைக்கிறதுல கூடியாகிறான். நேத்து 13ஆம் நாள் அமர்ந்து என்ன நடந்தது ஏண்டா கம்யூனிட்டி உன் வீட்டுல புணவுயோ சரி ஏய், பிடி. உன் ஜாதியில புணவுயோ உன் ஜாதியில புணவுயோ உன் பொண்டா தம்பி போடுற தாலியா இருக்கும் உன் தாலியா இருக்கும் உன் வீட்டுல புணவுயா அட கை அடிக்கிறதுக்கு போறா. அட தட்டி அட வாயா அட கையில கம்மியாடி
சரியா வாடி புண்ணியாடுங்க கண்டிப்பா நீங்க ஒரு நல்லது கேட்கறீங்க சொல்லு. இந்த கம்மியாட்டி இருக்கிறானே அப்படி பேச வேணாம்னு சொல்லு. செருப்புல எத்தனை தடவை கட்டி அடிப்பேன். இந்த கம்யூனிட்டி செத்தா நாட்டா பாண்டவருக்கு செத்தா இந்த கம்யூனிட்டி நாட்டை ஆளப்போறான். அந்த கம்யூனிட்டி இவன் சேர்த்துட்டா அவனும் நாட்டை இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கோ, அவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கோ. எங்க வீட்டுக்காரர் என்ன செய்தாரு, நேற்று 13ஆம் நாள் அமரிலே எங்க வீட்டுக்காரர் ஒண்ணும் தெரியாதவரை கொண்டு போய் நிறுத்தி சரக்கூடாரம் வளைத்து அது அபிமன்னரை கை வேறு கால் வேறு சிறவேறு அறுத்து விட்டாரு. சண்டால பாவி என் வீட்டுக்காரர் என் அண்ணன் இளையண்ணன் இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமான் சபதம் செய்து விட்டாரே. அடே ஜெயதரசா, இன்று மடித்த என் மகனை மடித்தவனை நாளை 14 நாள் அமரிலே சூரியன் கீழ் திசையில் உதயமாகி வேறு திசையில் உதயம் அவனை கொல்லாவிட்டால் என் கையில் இருக்கக்கூடிய பொய்யானவில் அக்னி பிரவேசம் செய்திருக்க அக்னி பிரவேசம் இறங்க சபதம் செய்திருக்கிறாரே. ஆனால் சொன்ன சொல் தவறாதவர் ஆச்சு. ஆனா நடக்குமே இந்த கிச்சில போய் உயிர்ந்து பயமா இருக்கு. ஆளு கிடையாதுன்னு பாக்குறேன். நான் என்ன நான் ஒரு எதுக்கோ சண்டை போடுறேன் காட்டி நினைச்சேன். இந்த அண்ணன் சொல்ற பேச்ச நம்ப கூட வர மாட்டோம். நீங்க லீவ் போட்டு உட்காந்து அந்த கம்பெனி வேலைக்கு வராத. நாங்க எத்தனை பேர் உனக்கு அண்ணன் தம்பி? 105 பேர். நீங்க 100 பேர், அவங்க 5 பேர், 105 பேர். அவனை விட நாங்க உனக்கு 100 பேர் அண்ணன். நீ எங்களுக்கு ஒரே ஒரு தங்க. பெருமையா வாழணும்னு எப்பேற்பட்ட நாட்டுக்கு ஒரு அரசன் அவனை கூட ஜெயித்தவங்க உனக்கு திருமணம். அந்த காரியம் தான் யாருங்க பாக்குறீங்க? ஒரே பேரு கையில ஒத்தார கையில பாயாடி கைத இல்ல செல்லம் கொடுத்து வந்து 100 பேர் சொல்லிட்டு மட்டி எல்லாரோட மிச்சிக்கிட்டு அது வந்தாலும் விட மாட்டேன் ஊசி. அப்புறம் அப்படி கொண்டாந்து ஒண்ணு பெருமையா வச்சுனேன். அம்மா ஆசாசியா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க குலத்துக்கே நீ ஒரே ஒரு பொண்ணு உன் தாலி அரைக்க நான் பாப்பேன். தாலியா இருக்கட்டும் இல்ல பாண்டவர் பொண்டாட்டி தாலியா இருக்கட்டும், என் வீட்டுக்காரன் வெடி வச்சு விடல கம்மினாட்டி உன் பொண்டாட்டி தாலிய கை வச்சு அறுத்துருவேன். தம்பி மண்டே வருஷ பையா போட்டு தந்த பையா நேத்து போய் கொண்டா அந்த தேவடியா பசங்களுக்கு குடுக்குற பாதி நாட்டை அவனுக்கு குடுக்குறேன்னு சொன்ன பாரு.
இந்த சமிட்டி பையன் புண்டி வகுத்தான் யாரு மூட்டுக்காரன் அண்ணா ஆட்டுக்கு ஆசைப்பட்டு போய் அவனை கொண்டான். ஏண்டா பங்காளிக்க பாகம் கொடுக்காத நானு இவ தாலி அறுத்த நான் பார்க்க போறேன். நான் தாலி நிக்கணும் இந்த நாட்டை நானே சொல்றியா குடுப்பனா நாட்டை நான் குடுப்பனா. ஓ ஏ ரவி தாலி எப்படி அறக்குச்சு காப்பாத்தன்னு பாக்குறேன் நான். இன்னைக்கு உன் தாலி சும்மா பேச கூடாது. இந்த ஆளு நம்பாத. சரி ஒரே ஒருத்தன் காந்தா தேசம் போ. ஓ ஜெகனி மாமா ஜகுனி அவர்கிட்ட போய் சொன்னாதான் அவர் தான் இந்த தாலி காப்பாத்து ஏதாவது ஐடியா போடுவார். சொத்த கத்திரிக்கா ஆமா இதையா கட்டி கிடக்குறேன். ஆமா போ அவர்கிட்ட போனா என் தாலி காப்பி ஆமா போ காப்பாத்தி வர பாரு. ஐயா ஜகுனி மாமனை கூப்பிடுங்க. அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாதான் தங்கச்சி தாலி நிலைக்கணும். மச்சான நீ காப்பாத்து. எங்க மாமா வந்தாதான் முடியும். கேட்காத கேள்வி கேக்குது. ஓட்டாச்சு ஓடி மருமகன் அழைத்ததாக மாமா என்னடா பேரடே சொல்றான். குய்ய மூடி அப்படியே விட்டுறாத. போற நாய் வர நாய் பேனு வச்சுட்டு போயிடும். மேல ஒரு சமாதி ஒண்ணு கட்டி வச்சுட்டு உன் பேர் கிடக்கும். ஒரு 50,000 பணம் கொடு. எதுக்கு உனக்கு செங்கல்லி சிமிட்டி கொத்தராங்குழி சித்தாள் குள்ளியா உனக்கு வாங்கியாவது எல்லாம் எடுத்தாது ஒரு மணிமண்டபமே கட்டி வச்சிடறேன். எனக்கு ஒரு 50,000 கொடு. பொறுப்பா? ஆமா 50,000 ரூபாய் உன் கையில கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துட்டா எனக்கு மணிமண்டபம் மண்டபம் கட்டுவேன். ஊர்ல போய் வட்டி விட்டுடு நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. தாத்தா யாரும் விளக்க முடியாது. சொல்லுங்க. காந்தார தேவத்தை அண்ணு வரக்கூடிய சவுங்கள பிள்ளையாக என் பேர் தான் ஜகுனி மாமா. அத்திநகர் வேண்டாம். அறவை கொடி வளர்த்த எனது மருமகன் துரியோதனன். ஆனா துரியோதனன் இருந்த போதிலும் 5 ராஜாவுக்கும் துரியோதனுக்கு பகன்பது கிடையாது. எனக்கும் என் மருமகன் தான் பகை. ஆமா ஏற்கனவே காலத்துல என் மருமகன் செய்த வஞ்சகத்தை என் உள்ளத்துல வைத்த உதட்டல் உறவாடி கொண்டு நாளுக்கு நாளா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கெடுக்கிறதுக்கு அவன் பங்குல போய் சேர்ந்தான். இப்ப நீதான் கெடுக்கிறியாப்பா? நான் தான் கெடுத்தேன். இப்ப இன்னும் கெடுத்துன்னு வரேன். இங்கே நம்ம சொல்லிட்டு என்ன மாமலம் கெடுக்கிறான் என்ன அப்படியே போய் சொன்ன உடனே நம்ப மாட்டான். அவன் நம்பிக்கை என் மேல. அதெல்லாம் 5 ராஜலேசா வர வைத்து சூது பகடியாடி அஸ்திராமரத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கி வச்ச புண்ணியம் நான். அதனால 5 ராஜாக்களை வனம் ஓட்டி 14 நாள் வனவாச்சான். ஓரன் அக்காத வாச்சான். கழுத்து வந்தா நாடு தரன்னு கட்டாயிட்டோம். அதே போல 13 கழுத்து நாடு கேட்டாங்க. சண்டை ஏற்படுத்திட்டோம். சண்டை ஏற்படுத்தி நேற்றோடு 13 நாள் அமரு முடிஞ்சது. நேத்து எங்களுக்கு ஜெயம்னா ஆனா துரியோதனம் 60 பிள்ளைங்க போயிடுச்சு நேத்து. ஆமா அதனால நேற்று அபிமன்யன் கொண்ட உடனே அது யாரால ஜெயதரசனால கொண்ட மாலை வச்சான். அந்த கொண்ட மாலை போட்டு அபிமன்யனை கொண்டுட்டோம். கொண்ட உடனே அர்ஜுனன் சபதம் செய்துக்கிறான். என் மகனை கொண்டவனே நாளை 14 நாள் சண்டையில கொல்ல விளைந்தா நான் அக்கினி பிரேசாவேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் செய்துக்கிறான். அந்த சபதம் எப்படின்னு நிலைக்கணும் கண்டிப்பா அவன் விட மாட்டான். அதனால எப்படின்னா ஜெயந்தவனை காப்பாத்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இப்ப மருமகன் கூப்பிட்டுக்கிறான். அவங்கிட்ட போய் ஒரு ஆறுதல சொல்லணும். மாமா வந்துட்டு சொல்லி ஒரே ஓட்ட காத்தா ஒண்ணு ஒரே சொல்லுதான் சொன்னேன். தாத்தா
உன் மருமகனை வர சொன்னாரு. என்னமா தெரியலன்னு சொன்னேன். ஆமா உன் மேல இருக்கிற பாசம். என் மேல இருக்கிற பாசம். ஐயோ 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 என் மருமகன் என்ன வர சொன்னா? ஒரே ஓட்டம். காந்தாரா தேசத்துல இருந்து 4 கால பாய்ச்சல் வந்தாரு பாரு. எப்படி வரைக்கிறான் பாரு. என்ன 4 கால பாசல ஓடியாந்தாருன்னா அப்ப நாயாடா ஒரு பேச்சு பாருங்க தாத்தா. பாசமா ஓடியாந்துக்கிறாரு. அக்கறை எங்க மாமா எங்க நடுவீட்டு புத்தகக்கு என்ன வாழ வைத்த குல தெய்வம். ஆமா அவருக்கு உயர்ந்த சிம்மாதனம் கொடுறா. உயர்ந்த சிம்மாதனம் கொடுறா. போய் பாரு அனுமதி வச்சுக்கிறோம் போ. நானும் ஒண்ணு போடுறேன். மாமா ஓ மருமகளே திருவடி கண்டா பார்த்த படிச்சு முடியா. சரி மாமா. என்னக்கா நீ ஈடோடி வாழிக்க பாக்கியசாலியான மாமா. மாமா நேற்று ஒரு நாள் நமக்கு ஜெயம் கிடைச்சிச்சு. ஜெயமா ராத்திரி கதையா பாடி விடாத ராத்திரி நிம்மதியா தூங்கணும். என் தங்கச்சி இருக்கு பாரு துச்சட மாமா. அந்த பாண்டவர் சேரையை கூட ஈஸியா வேண்டலாம். என் தங்கச்சி நாட்டுக்கு கேட்கிற கேள்வியோ என்ன பண்ணுதுன்னு தெரியல மாமா. அந்த புள்ள நேற்று இருந்து பச்சை தண்ணி குடிக்கல. இரு என் மருமகளை நான் பார்த்து எதனா ஒரு சேர்த்து மாத்து சொல்லி நான் ஒரு ஆறுதலை சொல்லி அப்புறம் அன்னைக்கு அனுப்பலாம் கேட்கும். எங்களை பொறுத்து தோத்து அடிக்குது. அது கொஞ்சம் ஆறுதல் சொல்லு மாமா. எங்க மாமா வந்துட்டாரா? எப்படி இருக்காரு அவரு? மூக்கு கை பேச வச்சுங்கிறாரு. அடச்சி ஏதாவது சந்தோஷத்துல இருக்கிறாரா? என்ன மனசுந்தரையோடு ஏன்னா ஒரு வெறித்தனமாகிறார். எங்க வீட்டுக்கார ஏதாவது அவர்கிட்ட ஆமா அதனால ஏதாவது சேர்த்து மாத்தி சொல்லணும். ஏன் தகாத அப்படி பேசு அவனு வர சொன்னாரு. போ என்ன வர சொன்னாரா? ஆமா நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? சரி போய் பாக்குறேன். மருமகளே சொன்ன கேட்டுக்கிற பாரு. சொன்ன கேட்டுக்கிற பாரு. பயம் போடணும் குடுக்குறியா? என்ன பண்ணுவேன் மருமகளே துச்சடை அநேக கோடி மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் போட்டு ஏந்திரா கண்ணு ஏந்திரா. மருமகளும் மாவனும் ஒண்ணுதான். ஆமாங்க ஆமா தாத்தா. மாமா சொல்லு மாமா. நீ எண்ணிரி கண்ணு பொன்னிரி வரனா என்
பார்த்தபடி என்றைக்கா பொட்டோடும் பூவோடும் கட்டிலும் ஆங்கிலத்தோடு வீடோடு ஐயோ மாமா என்ன செய்வது எது செய்வேன் எனக்கு தங்க ஓ மாமா எனக்கு தாய் மாமன் கையெழுத்து எனக்கு தாய் மாமா இல்லாத ஓ மாமா எனக்கு தாலி தகராறு இன்னைக்கு 13 நாளா இன்னைக்கு எனக்கு தாய் வீடு ஐயா கோளாறு ஆம்பளை செத்தே போட்டானா எனக்கு பொண்ணு சிகரெட்டு ஓ மாமா புது மாமா உங்க இடத்துல போற மிஷின் இருக்குது இன்னைக்கு புது மாமா இல்லாத எனக்கு பூவை தகராறு இன்னைக்கு நான் புகுந்த வீடு இன்னைக்கு 13 நாளா கோளாறு அம்மா ஆத்தல் இருக்கா அழட்டா ஏன் தெரியுமா மாமனி எங்கனா உட்காந்து மூட்ல கேட்பான் கேட்க முடியாது எனக்கு காசு சொன்னாரா என்ன கொண்டு வந்த கண்ணா இன்னைக்கு காராகத்தரங்காரா இந்த காட்சியில பிறந்தங்க அம்மா எனக்கு கஷ்டம் தெரியறையே என் கூட பிறந்த சண்டால பாவி இப்படி பண்ணது என்ன எனக்கு கஷ்டம் வந்து மாமா நேர்ந்தது என்ன மாமோ நான் என்ன மாமா செய்ய போறேன் நான் எப்படி மாமா வாழ போறேன் ஐயோ மாமா ஆம்படையா மாமா ஆம்படையா மாமா நான் மாமலா ராமுடியா மாமா நேத்து என்ன நடந்து ஒண்ணும் தெரியாதா தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே நேற்று அதாவது அர்ஜுனன் சபதம் செய்திருக்கிறான் ரைட்டு என் மகனை அபிமன்னை கொண்ட ஜெயித்தரசனே நாளை 14ஆம் நாள் அமர்காலத்திலே அதாவது கதிரவன் சூரியன் சுதகமாகி மேல் மனிதக்குள்ள அவனை கொல்லவில்லை என்றால் அக்னி பிரவேசம் நான் நெருப்புல இறங்கிடும் செத்துருவேன் அப்படின்னு அவன் சபதம் செய்திருக்கிறான் சரி பாரு அவன் சபதம் இங்க நிலைக்காலையும் கிட்ட நாங்களா மந்திரக்காரு அதனால நாளைக்கு அவன் சாவராமல நாங்க வழி தேர்றதுக்கு வழி வச்சுக்கிறோம் எங்க வீட்டுக்காரு என் வீட்டுக்காரு காப்பு பண்ணி வீட்டுக்கார காப்பாற்ற வழி செய்யணும் எதுக்கு அஞ்சாத நீ வீட்டுக்கு போ 6 மணிக்கு போ சரி போ ஆம்பளை காப்பாத்துற போ சரி மாமா போ சரி போட்டுமா யாருன்னா ஆளு வந்து சொன்னா ஓடியா என்னத்துக்கு அர்ஜுனன் சாவ போறானா அர்ஜுனன் சாவறத பாக்குறதுக்கு நீ சொல்றது சொல்லுவாமா நீ மாறாட்டமா சொல்ற சரியா அர்ஜுனன் சாவ போறான் விழிஞ்சா ஆளு இருந்தா ஓடியா அப்படின்ற மாதிரி சொல்றியா அப்போ வந்து வேடிக்கை பாருப்போ சரி குடும்பம் என்ன இது எப்படியா எப்படியோ சொல்லிட்டான் மாமா அதாவது 1 இருந்து 10 நாள் வரைக்கும் வீட்டாச்சாரி சேனாத பட்டம் கொடுத்தேன் அதோ அம்பு படிக்கல சாஞ்சிட்டாரு அது 10 நாள் சண்டையில் போயிட்டாரு இப்ப 5 நாள் சேனாத பட்டம் கொடுத்துருக்கேன் குரு ஐயா துரோணருக்கு கொடுத்திருக்கேன் குருங்க ஆமா அதனால குருநாதர் கூப்பிடு மாமா இன்னைக்கு ஒரு நாள் சண்டை செய்தாருல மாமா சண்டையே வேணாம் மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் பொறுப்பு யாம் பொறுப்பு அதை மட்டும் நீ செஞ்சுட்டினா அந்த அர்ஜுனன் பேடி பையன் செத்துருவான் அதெல்லாம் குருவாக துரோணாச்சாரி கூப்பிடு மாமா சொன்ன மாதிரி நேரா ஓட்டாட்டமாக சென்று குருவாய துரோணாச்சாரிய துரியோதனத்தை சீக்கிரம்